Hello students, welcome to my channel. 12th accountancy chapter 1ல sum number 19 பார்க்குறோம். என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அருண் carries on hardware business and does not keep his books on double entry basis. The following particulars have been extracted from his books. என்னென்ன particulars கொடுத்துருக்காங்க அப்படின்னா land and building கொடுத்துருக்காங்க, stock in trade கொடுத்துருக்காங்க, debtors, creditors, cash at bank. இதோட opening balanceம் க்ளோசிங் பேலன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதர் இன்ஃபர்மேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். வேஜஸ் கொடுத்துருக்காங்க. வேஜஸ் வந்து எதில் வரும்? ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரும். நெக்ஸ்ட்டு கேரேஜ் அவுட்வர்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதனால் பிஎன்எல் அக்கௌண்ட்டில் வரும். இதே கேரேஜ் இன்வர்டு இருந்துச்சுன்னா அது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் தான் போடணும். ஓகேவா, சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ்ங்கிறது அதுவும் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நமக்கு, அதனால் பிஎன்எல் அக்கௌண்ட்டில் போடுறோம். நெக்ஸ்ட்டு கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டாஸ், இது வந்து கேஷ் வந்து கிரெடிட்டாஸ்க்கு பே பண்ணியிருக்காங்க. இது எங்கே வரும்னா கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் வரும். நெக்ஸ்ட்டு ட்ராயிங்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டலோடு நம்ம லெஸ் பண்ணி காட்டணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு டோட்டல் சேல்ஸ் டியூரிங் த இயர், சேல்ஸ் கொடுத்துருக்காங்க 7,70,000 கொடுத்துருக்காங்க சேல்ஸு. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபார் டூரிங் த இயர் 3 lakh, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 lakh கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அண்ட் சேல்ஸ் ரிட்டர்னும் கொடுத்துருக்காங்க 25,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா டெப்ரிஷியேட் லேண்ட் அண்ட் பில்டிங் பை 5% கொடுத்துருக்காங்க டெப்ரிஷியேட். நெக்ஸ்ட்டு ப்ரொவைட் 1,500 ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ்க்கு 1,500 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ப்ரிப்பேர் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டிங் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஆன் த டேட். அப்போ ட்ரேடிங் பிஎன்எல் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதில் என்ன இல்லைன்னா அவங்க கேபிட்டலே கொடுக்கல. கேபிட்டல் கொடுக்காததுனால நம்ம என்ன பண்ணணும்னா கேபிட்டலை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும். எதை வச்சு கண்டுபிடிப்பீங்கன்னா நம்மளோட பர்டிகுலர்ஸில் கொடுத்துருக்காங்களா அதோட ஓப்பனிங் பேலன்ஸை வச்சு நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, பர்ச்சேஸ் கொடுக்கவே இல்லை. அப்போ பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் போடணும். டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் போடுவீங்கன்னா அந்த ஃபார்மேட் படி போட்டு கண்டுபிடிச்ச பிறகு தான் நம்ம வந்து ட்ரேடிங் பிஎன்எல் அக்கௌண்ட் கண்டுபிடிப்போம். ஓகேவா, வாங்க சம்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்ஸ் நோட்டில் இந்த கார்னரில் டெபிட், அந்த கார்னரில் க்ரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நோட் பண்ணிங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஹெட்டிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் அருண் ஆஸ் ஆன் 31/12/2017. ஓகேவா, இது ஓப்பனிங் கேபிட்டலாக கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு லயபிலிட்டிஸ் ரூபீஸ், அசட்ஸ் ரூபீஸ். இப்போது என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். எப்போதுமே நம்ம அசட் சைடு என்ன ஃபஸ்ட்டு போடுவோம்? கேஷ் தான் போடுவோம். கேஷ் வந்து 30,000, அதை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறோம். கேஷ் 30,000. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது? அப்படியே 1 by 1 எடுங்க. லேண்ட் அண்ட் பில்டிங் 2,40,000, லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் 2,40,000. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் இன் ட்ரேட் 1,20,000, ஸ்டாக் இன் ட்ரேட் 1,20,000. டெட்டாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? டெட்டாஸ் 40,000, கிரெடிட்டாஸ் 50,000. அப்போது டெட்டாஸ் 40,000, கிரெடிட்டாஸ் எந்த சைடு வரும்? லயபிலிட்டி சைடு தான் வரும். கிரெடிட்டாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50,000 கொடுத்துருக்காங்க. இப்போ எந்த சைடு எல்லா இன்ஃபர்மேஷனும் போட்டுட்டோம். எந்த சைடு அதிகமாக இருக்கோ அதை டோட்டல் பண்ணி அதுலேருந்து அந்த சைடு லெஸ் பண்ணால் நமக்கு கேபிட்டல் கிடச்சிடும். இப்போ அசட் சைடு தான் கூட இருக்குது. எவ்வளோ இருக்குது டோட்டல்னு பாருங்கள். டோட்டல் 4,30,000 வருது. அந்த 4,30,000 இந்த சைடு டெபிட் சைடும் என்ட்ரு பண்ணிங்க. 4,30,000. இந்த 4,30,000லேருந்து 50,000 வந்து லெஸ் பண்ணி வர ஆன்சர் தான் வந்து நமக்கு கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டல். ஓகேவா, 4,30,000 மைனஸ் 50,000 3,80,000. அப்போது இதுதான் நமக்கு என்னது? கேபிட்டல். அப்போ நம்ம கேபிட்டல் வந்து கண்டுபிடிச்சாச்சு. பேலன்சிங் ஃபிகர் நோட் பண்ணிங்க. ஓகேவா, இப்போ கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? பர்ச்சேசஸ் இல்லை, அதனால் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் போடணும். டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு மறந்துடாமல் இந்த சைட் கார்னர் டெபிட், அந்த சைட் கார்னரில் க்ரெடிட்னு நோட் பண்ணிங்க. பண்ணிக்கிட்டு இதுக்கு வந்து பர்டிகுலர்ஸ் ரூபீஸ் தான் போட போகிறோம்.
போட்டு இதோட ஓப்பனிங் பேலன்ஸும் கிரெடிட்டாஸ் கொடுத்துருக்காங்களா, கிரெடிட்டாஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதோட ஓப்பனிங் பேலன்ஸையும் க்ளோசிங் பேலன்ஸையும் போட்டுங்க. ஓப்பனிங் எங்கே வரும், கிரெடிட்டில் வரும், க்ளோசிங் டெபிட்டில் வரும். அப்போது பை பேலன்ஸ் பி பை டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30,000. பை பேலன்ஸ் பி பை டி 50,000. நெக்ஸ்ட்டு க்ளோசிங் பேலன்ஸு 45,000 கொடுத்துருக்காங்க. டு பேலன்ஸ் சி பை டின் 45,000 என்ட்ரு பண்ணிங்க. வேறு கிரெடிட்டாஸ் சம்மந்தமாக என்ன இன்ஃபர்மேஷன், அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டாஸ் 6 lakh. அப்போ கிரெடிட்டாஸ்க்கு கேஷ் பே பண்ணியிருக்காங்க. அதை டெபிட் சைடு 6 lakh என்ட்ரு பண்ணுங்கள். டு கேஷ் பெய்டு 6 lakh. நெக்ஸ்ட் வேறு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஒன்று கொடுத்துருக்காங்க. டியூரிங் த இயர் 30,000. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் டியூரிங் த இயர் 30,000. அதையும் என்ட்ரு பண்ணிக்கிறோம் டெபிட் சைடு. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் 30,000. வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் அவங்க வந்து கொடுக்கல. அப்போது நம்ம டோட்டல் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் கண்டுபிடிச்சிட வேண்டியதான். எந்த சைடு அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த சைடு தான் அதிகமாக இருக்குது. அப்போது இந்த சைடு டோட்டல் பண்ணிங்க. 6,75,000 வருது. இந்த 6,75,000ல் 50,000 லெஸ் பண்ணிடணும். லெஸ் பண்ணால் 6,25,000 வரும். இதுதான் நமக்கு என்னது, பர்ச்சேஸ் பை பர்ச்சேஸ் கிரெடிட். இப்போ நமக்கு பர்ச்சேஸும் கண்டுபிடிச்சிட்டோம், இதுவும் கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ கேபிட்டலும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட் போட வேண்டியதான். இப்போது ட்ரேடிங் அக்கௌண்ட் போகிறோம். ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட் ஆஃப் அருண் ஃபார் த இயர் ended 31/12/2018 நோட் பண்ணிக்கிறோம். பர்டிகுலர்ஸ் ரூபீஸ். இந்த சைடு டெபிட் சைடும் பர்டிகுலர்ஸ் ரூபீஸ். இதோட ஃபார்மேட் படி ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக். டு ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் ஸ்டாக் 1,20,000. அப்போ அந்த 1,20,000 என்ட்ரு பண்ணிக்கிறோம். 1,20,000. நெக்ஸ்ட்டு பர்ச்சேசஸ் நம்ம ஏற்கனவே கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஃபஸ்ட் இதில் 6,25,000. அப்போ 6,25,000 மைனஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சம்மில் 30,000 கொடுத்துருப்பாங்க. அந்த 30,000 லெஸ் பண்ணி தான் போடணும். $5,95,000. நெக்ஸ்ட்டு எனக்கு வேறு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு பாருங்கள். வேஜஸ் கொடுத்துருக்காங்க. வேஜஸ் ஒரு 65,000 கொடுத்துருக்காங்க. அப்போ அது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னால நம்ம வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போட்டுக்கிறோம். 65,000 போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வேறு எந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கல டெபிட் சைடு. நெக்ஸ்ட்டு க்ரெடிட்டில் பாருங்கள். க்ரெடிட்டில் என்ன ஃபார்மேட், ஃபஸ்ட்டு சேல்ஸ் வரும். சேல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டோட்டல் சேல்ஸ் டியூரிங் த இயர் 7,70,000. அதுலேருந்து ரிட்டர்ன்ஸும் இருக்குது. ரிட்டர்ன்ஸ் ஒரு 25,000 இருக்குது. 7,70,000 லெஸ் ரிட்டர்ன்ஸ் ஒரு 25,000. இதை லெஸ் பண்ணி தான் போடணும். $7,45,000 அப்படி என்ட்ரு பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக்கு ஸ்டம்மில் எவ்வளோ இருக்குது, க்ளோசிங் ஸ்டாக் 1,70,000 இருக்குது. அதையும் என்ட்ரு பண்ணிக்கிறோம். 1,70,000. வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. நம்ம ஆட் பண்ணி லெஸ் பண்ணிட வேண்டியதான். எந்த சைடு அதிகமாக இருக்குன்னா இந்த சைடு தான் அதிகமாக இருக்குது. கிரெடிட் சைடு 5,11 9,15,000. அதே இந்த சைடும் டோட்டல் பண்ணிக்கிறீங்க. 9,15,000. இப்போது இந்த 1,20,000 ப்ளஸ் 5,95,000 ப்ளஸ் 65,000 இது மூணுத்தையும் ஆட் பண்ணி 9,50,000லேருந்து லெஸ் பண்ணால் நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் கிடச்சிரும்.
நான் ரஃபாக இங்கே போட்டிருக்கேன். 1,20,000 + 5,95,000 + 65,000 மூணுதையும் ஆட் பண்ணிங்கன்னா 7,80,000. அதுலேருந்து 9,15,000 லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணிங்கன்னா 1,35,000 கிடச்சிரும். அப்போ அதுதான் நமக்கு என்னது கிராஸ் ப்ராஃபிட். 1,35,000 தான் டு கிராஸ் ப்ராஃபிட் C/D. இப்போது இது எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோன்னா P&L அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்போ கிரெடிட் சைடு பை கிராஸ் ப்ராஃபிட் பை கிராஸ் ப்ராஃபிட் B/Dன்னு என்ட்ரு பண்ணிங்க. எவ்வளோ ஹவு மச் 1,35,000. நெக்ஸ்ட்டு P&Lக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏதோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருந்தால் போடணும். கேரேஜ் அவுட்வேர்டு இருக்குது 7,500 கேரேஜ் அவுட்வேர்டு இருக்குது. அதை டெபிட்டில் என்ட்ரு பண்ணிக்கிறோம். என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா டு கேரேஜ் அவுட்வேர்ட் 7,500. நெக்ஸ்ட்டு சண்டே எக்ஸ்பென்சஸ் புக்கில் கொடுத்துருக்காங்க. அது வந்து 28,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதர் இன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா டெப்ரிஷியேஷன் ஆன் லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் பை 5%. அப்போது நம்ம லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். புக்கில் 2,40,000 க்ளோசிங் பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை தான் எடுத்துக்கணும். 2,40,000. அந்த 2,40,000ல் 5% நான் ரஃபாக போட்டிருக்கேன். 5/100 போட்டிங்கன்னா 12,000 வருது. அதை டெப்ரிஷியேஷனுக்கு நேராக கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ். ப்ரொவிஷன் 1,500 ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதையும் என்ன பண்ணுங்கள் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸுன்னு 1,500 இங்கே வந்து P&L வந்து டெபிட் சைட் கொடுக்கணும். ஓகேவா, வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. இப்போ நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோன்னா எந்த சைடு அதிகமாக டோட்டல் வருதுன்னு பாருங்கள். கிரெடிட் சைடு தான் வரும். கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ 1,35,000 அப்படியே எடுத்து என்ட்ரு பண்ணிக்கலாம். 1,35,000 இங்கே 1,35,000 நோட் பண்ணிக்கணும். இந்த மூணுதையும் 7,500 28,000 + 12,000 + 1,500 இதை நாளையும் ஆட் பண்ணி 1,35,000 வந்து லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணி வரதான் நெட் ப்ராஃபிட். ரஃபாக போட்டிருக்கேன் பாருங்கள். 75,000 + 28,000 + 12,000 + 1,500 4 ஆட் பண்ணால் 49,000 வருது. 49,000 வந்து 1,35,000 லெஸ் பண்ணால் 86,000. அதுதான் வந்து என்னது நெட் ப்ராஃபிட் 86,000. to net profit. நெட் ப்ராஃபிட் எங்கே கொண்டு போனால் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போவோம். ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ பேலன்ஸ் ஷீட் கண்டுபிடிக்க போகிறோம். ஹெட்டிங் போட்டுங்க. பேலன்ஸ் ஷீட் ஆஃப் அருண் as on 31/12/2018. ஃபஸ்ட் வந்து அசட்ஸ். இந்த கிரெடிட் சைடு வந்து அசட்ஸ் ருபீஸ் போட்டுங்க. டெபிட் சைடு வந்து லைபிலிட்டிஸ் ருபீஸ் போட்டுங்க. ஃபஸ்ட்டு லைபிலிட்டி சைடு போடுறோம். ஃபஸ்ட் ஒன் கேபிட்டல். கேபிட்டல் வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் 3,80,000. அதுலேருந்து நெட் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணிக்கணும். நெட் ப்ராஃபிட் எங்கே இருக்குது 3,80,000லேருந்து 86,000 ஆட் பண்ணிங்க. $3,80,000 plus 86,000 net profit 86,000 add பண்ணா 4,66,000. இதுலேருந்து அவங்க புக்கில் வந்து ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க 10,000. அதை லெஸ் பண்ணிக்கிறோம். 10,000 லெஸ் பண்ணிட்டா 4,56,000. வேறு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது? லைபிலிட்டிஸில் போடுற மாதிரி கிரெடிட்டாஸ் இருக்குது. பேலன்ஸ் ஷீட்டுக்கு எப்போவுமே க்ளோசிங் பேலன்ஸ் தான் எடுத்துக்குவோம். அப்போ கிரெடிட்டாஸோட அமௌண்ட் 45,000. நெக்ஸ்ட்டு அசட் சைடு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் நம்ம எப்போவுமே அசட் சைடு கேஷ் அட் பேங்க் தான் போடுவோம். அப்போ கேஷ் அட் பேங்க்கோட க்ளோசிங் பேலன்ஸ் 53,000. அதை என்ட்ரு பண்ணிக்கிறோம். 53,000
நெக்ஸ்ட்டு லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் 2,40,000. இதுக்கு வந்து 5% வந்து நம்ம டெப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். அது எவ்வளவு 2,40,000ல் 5% கண்டுபிடிச்சிருக்கோம் 12,000. அப்போ அதை லெஸ் பண்ணிட்டு தான் போடணும். $2,28,000. நெக்ஸ்ட்டு டெட்டாஸ் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? 51,500 கொடுத்துருக்காங்க. அதை என்ட்ரு பண்ணிக்கிறோம். 51,500. இதில் ப்ரொவிஷன் வந்து இன்ஃபர்மேஷன் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, நம்ம ப்ரொவிஷன் எவ்வளோ லெஸ் பண்ணியிருந்தோம் 1,500. அப்போ அதையும் லெஸ் பண்ணிட்டு தான் அசெட் சைட் போடணும். இப்போ 50,000. நெக்ஸ்ட்டு க்ளோசிங் ஸ்டாக் இன் ட்ரேடு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க சம்மில் 1,70,000 க்ளோசிங் ஸ்டாக். அப்போ அதையும் எடுத்து என்ட்ரு பண்ணிக்கிறோம். 1,70,000. அவ்வளோதான், வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. டோட்டல் பண்ணிக்கிறோம். ஓகே, டோட்டல் பண்ணிட்டோம். டபுள் சைடுமே வந்து ஒரே ஆன்சர் தான். அது 5,01,000. அசெட் சைடும் பார்த்திங்கன்னா 5,01,000 வருது. ரெண்டு சைடும் டேலி ஆகணும் நம்ம போட்ட கரெக்டு. ஓகேவா? சம் புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.